ஹலோ குட்டீஸ், நீங்கள் எங்கேயாவது கேட்டர்பில்லர் பார்த்துருக்கீங்களா? கேட்டர்பில்லருக்கு இலைனா ரொம்ப பிடிக்கும். அதோட எம்மி ஃபுட்டு இலைகள் தான். கேட்டர்பில்லர் நிறைய இலைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எங்கே பார்க்கலாம் கேட்டர்பில்லரை? மரக்கிளைகளில் கேட்டர்பில்லரை பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்? பெரும்பாலும் மழைக்காலம் முடிஞ்சு பூக்கள் பூக்கிற காலத்துக்கு முன்னாடி நிறைய கேட்டர்பில்லர் வரும். வண்ணத்து பூச்சியோட வளர்ச்சி நிலையில 2வது நிலையை தான் கேட்டர்பில்லர் அல்லது கூட்டுப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டர்பில்லர் வரி வரியாகவும் இருக்கும், சில புள்ளிகளோடும் காணப்படும். சில இதுக்கு ஃபஸி ஹேர்ஸ் இருக்கும், அதாவது முடியாக இருக்கும். எல்லா கேட்டர்பில்லரும் ஒரே மாதிரி இருக்காது. பட்டர்ஃப்ளைங்கிறது ஒரு பூச்சி தானே. அப்போ பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கும்? பூச்சிக்கு 6 கால்கள் இருக்கும். பூச்சியினாலே 6 கால்கள் இருக்கணும், அதைத்தான் பூச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் கேட்டர்பில்லருக்கும் 6 கால்கள் இருக்கும். ஆனால் கேட்டர்பில்லருக்கு அதோட போலிக்கால்களும் இருக்குது. அதோட வயிற்று பகுதியில் 4 ஜோடி போலிக்கால்களும், அதோட டெயில் பகுதி அதாவது அதோட பின்பகுதியில் 1 ஜோடி போலிக்காலும் இருக்குது. மொத்தம் 16 கால்கள் கேட்டர்பில்லருக்கு இருக்கும். கேட்டர்பில்லர் எல்லாமே வண்ணத்து பூச்சியாக மாறாது. சில கேட்டர்பில்லர் அந்த பூச்சிகளாக மாறும், அதாவது மோத்துன்னு சொல்லுவாங்க. சில கேட்டர்பில்லர்ஸ் பட்டர்ஃப்ளைஸாக மாறும். வண்ணத்து பூச்சிகள் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கே தெரியும் தானே. இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜில் இருந்து பட்டர்ஃப்ளைஸ் ஆகுறது வரைக்கும் அந்த கூட்டுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்கும், நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பட்டர்ஃப்ளைஸாக மாறும். அதை பற்றி வேறு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. இப்போ கேட்டர்பில்லரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு கேட்டர்பில்லரோட தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.